ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு நல்லொரு தீர்வு வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை தனியாக கேள் என் செல்லமே. உனக்கான பதிவுதான். முருகா, என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லை. எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்யுங்கள். உங்களது உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுட்டுத்தான் உன்னிடம் நான் வந்தேன். இப்போது இந்த முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை கேட்க வேண்டும். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும். நீ இப்பொழுது போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக எழுதி கொடுக்கத்தான் போகிறேன். உனக்காக எல்லாவற்றையும் எழுதி முடிக்கத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அந்த நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. இந்த முருகப்பெருமானின் முகத்தை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள்தான். அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் இறுதி முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும். ஏன், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். நீ வேண்டி வேண்டி கேட்கும்போது கிடைக்காததும், நீ எதிர்பாராதது போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. நான் முன் சொல்லட்டுமா? நீ வேண்டியது கிடைக்கும்போது சந்தோஷமா அடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போதும், இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெற்று விடுகிறாய். நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக நல்லதொரு விதமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என் செல்லமே. கவலைப்படாதே. கவலையே நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை நினைத்து வியர்வையை சிந்து எதையும் எளிது சாதித்து விடுவாய் என் செல்லமே. வாழ்வில் நீ இதுவரை பெற்ற துன்பங்கள் இன்பங்கள் அனைத்துமே உனக்கு ஒரு அனுபவம்தான். அதை கொண்டுதான் இனி வரும் பிரச்சனைகளை நீ சமாளிக்க வேண்டும். உடனே கலங்கி ஒருபோதும் நின்று விடாதே. தொடர்ந்து சமாளிக்கும் முயற்சியை செய். உன் அப்பன் முருகன் என்றும் உன்னுடனே நிற்பேன் என் செல்லமே. கவலைப்படாதே. ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் ஆன்மீகம் அல்ல. அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல், பிறரை ஏமாற்ற பிழைக்காமல், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீகம் என் செல்லமே. ஆகவே யார் மீதும் கோபம் கொள்ளாதே. எவர் மீதும் தீராத வெறுப்பும் அடையாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள். வழி கடந்து போகும், வாழப்பழகு. வழி கடந்தும் வாழப்பழகு. இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் என் செல்லமே? கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் என் செல்லமே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். சில இடங்களில் ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தானே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். அது போதாதா? சில நேரங்களில் நீ நினைப்பாய், உன்னால் என் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ என்னை மனதார நினைத்தாலே உன் அருகில் இந்த முருகப்பெருமான் நான் வந்து விடுவேன் என் செல்லமே. பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கல் போன்றது.
பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கல் போன்றது தான். அதை கண் அருகில் வைத்து பார், உலகையே மறைத்து விடும். அதுவே தூரத்தில் வைத்து பார், அந்த கல் இருப்பதே தெரியாது. இதுதான் என் செல்லமே வாழ்க்கை. நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய். அதை பெறுவதற்கு தயாராக இரு, நிராகரித்து விடாதே. ஆம் செல்லமே, உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக இந்த முருகப்பெருமான் ஆள வைப்பேன். என்னால் ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரண காரியம் இருக்கும். அந்த தாமதம் நன்மைக்கே. அதனால் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு என் செல்லமே, தைரியமாக இரு. நீ காத்திருந்த, எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் உன் முருகப்பெருமான் வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இதோ அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய். நீ ஜெயித்து விட்டாய். கவலைப்படாதே. உன் பொறுமையே என்னை ஈர்த்து விட்டது. பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. உன் சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதானே வாழ்க்கை. உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வழி கொடியதுதான். ஆனாலும் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடல் போலானது, மிக பெரியது. நீ நீச்சல் விட்டு வரத்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி விடாமல் உன்னை இந்த முருகப்பெருமான் காப்பாற்றுவேன். கவலைப்படாதே. நீயா, உனக்கு வலிமை இருந்தாலே போதும். உனக்கு வலிமை இருந்தாலே போதும். நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய். உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் என் செல்லமே. மற்றவருக்கு நீ தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருடமிரும் பகை, கோபம், பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள். உனக்கு தேவையா இது? வேண்டாம் என் செல்லமே. இறைவனின் கையில் நீ ஒரு கருவி என்பதை மட்டும் தெரிந்து கொள். உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை வடிவமைப்பேன், அதற்கு ஏற்றார் போல. ஆகவே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் இந்த முருகப்பெருமான் காத்தருள்வேன் என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கான அருள் வாக்குத்தான் இது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வந்துவிட்டது. கவலைப்படாதே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.